உலக தமிழர்களுக்கு வணக்கம். மாஞ்சோலை தேயிலை எஸ்டேட் அப்படிங்கிறது மூடப்பட போகுது. அங்கே இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் விருப்ப ஓய்வு கொடுத்து அனுப்பப்பட்டிருக்காங்க. இந்த மாஞ்சோலை எஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு மன்னருக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? கிட்டத்தட்ட 8000 ஏக்கர் நிலத்தை சிங்கம்பட்டி ஜமீனுக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் தானமாக கொடுத்தாங்க. 8000 ஏக்கர் தானமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன நடந்துச்சு? சரி, 8000 ஏக்கர் இவ்வளோ பெரிய சொத்து இருக்குது, அதை எதுக்கு பாம்பேவை சேர்ந்த ஒரு கம்பெனிக்கு இவங்க 100 ஆண்டுக்கு குத்தகைக்கு கொடுக்கணும்? இதுக்கு பின்னாடி ஒரு கொலை வழக்கு இருக்குது. இது எல்லாமே தான் இந்த மாஞ்சோலை எஸ்டேட்டோட மர்மங்கள் அப்படிங்கிறது. அதோட 70 ரூபாய் கூலியை 100 ரூபாயா உயர்த்தி கேட்டதுக்காக தடியடி நடத்தி கருணாநிதி அவர்களோட ஆட்சி காலத்தில் 17 பேர் கொல்லப்பட்டதும் இந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் தான். இப்படி மாஞ்சோலை அப்படிங்கிறதே ஒரு மிஸ்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். திருவிதாங்கூர் சமஸ்தானம் 8000 ஏக்கரை தானமாக கொடுக்குறாங்க. அந்த 8000 ஏக்கரை ஒரு கொலை வழக்கில் சிக்கிட்டதுக்காக கிட்டத்தட்ட அடமானம் வைக்கிற மாதிரி தான் 100 ஆண்டுக்கு குத்தகைக்கு விட்டுருக்காங்க. அதன் பிறகு அந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி இப்போ அரசாங்கத்துக்கிட்ட அதை ஒப்படைக்க போகுது. இது எல்லாத்துக்கு பின்னாடியும் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சர்வைவல் ஃபவுண்டேஷன் மதுபோதையிலிருந்து சிக்கி தன்னோட குடும்பத்தை மறந்து வீட்டில் இருக்கிற அண்டா குண்டா பொருளை மட்டும் அடகு வச்சு குடிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இளைஞர்கள் மாறி போயிட்டாங்க, மதுபோதைக்கு அடிமையாயிட்டாங்க. அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இது. நல்ல முறையில் சிகிச்சை அளித்து நல்ல யோகா உள்ளிட்ட பயிற்சிகளை கொடுத்து மதுபோதைக்கு அடிமையானவர்களை மீட்டெடுக்கிறாங்க. உங்களோட உறவுகள் நண்பர்கள் யாருக்காவது தேவைன்னா தொடர்பு கொள்ளுங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். 18ஆம் நூற்றாண்டில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மீது அந்த பகுதியை சேர்ந்த இன்னொரு மன்னர் போர் தொடுக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய போர். அந்த போரில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு உதவுறதுக்காக சிங்கம்பட்டி ஜமீனோட இளவரசர் போகிறாரு. கடுமையான யுத்தம் அப்படிங்கிறது நடக்குது. யுத்தத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானம் ஜெயிச்சாலும் கூட திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு ஆதரவாக யுத்தம் செய்ய போன சிங்கம்பட்டி ஜமீனை சேர்ந்த இளவரசர் வீரசாவடைகிறார். இதுக்காக நம்மளை நம்பி வந்த ஒரு இளவரசர் யுத்த காலத்தில் பலியாயிட்டாரே, அதுக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவிதாங்கூர் சமஸ்தானம் தனக்கு சொந்தமான 8000 ஏக்கர் நிலத்தை, மாஞ்சோலை எஸ்டேட் அப்படிங்கிறது அதுதான், அந்த 8000 ஏக்கர் நிலத்தை சிங்கம்பட்டி ஜமீனுக்கு ஒரு இழப்பீடாக கொடுத்தாங்க. இந்த இழப்பீடு அப்படிங்கிறதே 8000 ஏக்கர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பார்த்துங்க. இந்த நிலம் அப்படிங்கிறது தான் சிங்கம்பட்டி ஜமீனுக்கு சொந்தமான மாஞ்சோலை எஸ்டேட். அதன் பிறகு 20ஆம் நூற்றாண்டில் சிங்கம்பட்டி ஜமீனோட இளவரசர் சென்னைக்கு படிக்க போகிறாரு. சிவசுப்பிரமணிய சங்கர தீர்த்தபதி அப்படிங்கிற அந்த இளவரசர் சென்னையில் படிக்கும்போது தன்னோட கல்லூரி முதல்வராக இருந்த பிரிட்டிஷை சேர்ந்த கிளமண்டி லோகே அப்படிங்கிறவரை கொலை செஞ்சிடறாரு. இந்த சிங்கம்பட்டி இளவரசரும் கடலூரை சேர்ந்த ஒரு இளவரசரும் சேர்ந்து தான் இந்த கிளமண்டி லோகே அப்படிங்கிற அந்த கல்லூரி முதல்வரை கொலை செய்கிறாங்க. இந்த கொலை வழக்கில் இவங்க 2 பேரும் கைது செய்யப்படுறாங்க. இந்த கொலை வழக்கிலிருந்து இவங்க காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறதுக்காக வழக்கு நடத்தி அந்த காலகட்டத்திலேயே 3 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சுருக்காங்க. இந்த வழக்கிலேருந்து விடுதலை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த வழக்கில் இவர்களுக்கு எதிரான ஆதாரம் எதுவும் இல்லை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு இவங்க விடுதலை அடைகிறாங்க. இந்த 3 லட்சம் ரூபாயை அவங்களால கொடுக்க முடியாது. 3 லட்சம் அப்படிங்கிறது இன்னைக்கு கிட்டத்தட்ட 300 கோடிக்கும் மேற்பட்ட ஒரு தொகை. அப்போ அந்த தொகையை ஈடுகட்டுறதுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பிபிடிசி பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு 1928 வருடம் இந்த 8000 ஏக்கரையும் 100 வருட குத்தகைக்கு கொடுக்குறாங்க. 1928லேயே 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வழக்கிலேருந்து வெளியில் வந்திருக்காங்கன்னா பார்த்துக்குங்க. இந்த 3 லட்சம் ரூபாயை ஈடுகட்டுறதுக்காக தான் பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனிக்கு 100 வருட குத்தகைக்கு இந்த இடம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு. அந்த காலகட்டத்தில் இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி அப்படிங்கிறது தேயிலை தோட்டத்தை அங்கே உருவாக்குனாங்க. மிளகு தோட்டம், ஏலக்காய் தோட்டம் எல்லாத்தையுமே உருவாக்குனாங்க. இந்த தோட்டத்தில் பணி செய்யறதுக்காக கேரளாவிலேருந்து ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. தமிழ்நாட்டில் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பல பேர் அப்படிங்கிறவங்க வந்தாங்க. இதுதான் மாஞ்சோலை எஸ்டேட் அப்படிங்கிறதா இருந்துச்சு. இந்த மாஞ்சோலை எஸ்டேட் திருநெல்வேலியிலேருந்து அம்பாசமுத்திரம் போகிற வகையில் கல்லிடை குறிச்சி அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய பிரிவு ரோட்டில் பயணம் செஞ்சால் மேற்கு தொடர்ச்சி மலையில் 4500 அடி உயரத்தில் இருக்கிறது தான் இந்த மாஞ்சோலை எஸ்டேட்.
இந்த மாஞ்சோலை எஸ்டேட்டில் அந்த காலகட்டத்திலேருந்தே இன்றைய நாள் வரைக்கும் 4 தலைமுறைகளாக மக்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெரும்பகுதி ஆட்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கேரளாவை சேர்ந்தவர்களும் இங்கே தான் 4 தலைமுறைகளாக வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு அதுதான் உலகம். அந்த எஸ்டேட்டை தவிர அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அந்த மக்களுக்காகவே அங்கே ரேஷன் கடை, அங்கே பெட்ரோல் பங்கு, வங்கிகள், மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள் எல்லா வசதிகளுமே செஞ்சு கொடுக்கப்பட்டுச்சு. அதனால் 4 தலைமுறையாக இதை தங்களோட ஊர் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அது உண்மையும் கூட. இப்போ எங்கே இருந்து பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, 1952 வருடம் இந்தியா சுதந்திரம் அடைந்து குடியரசான பிறகு இந்த ஜமீன் சொத்துக்கள் எல்லாமே அரசுடைமையாக்கப்பட்டுச்சு. அப்போ சிங்கம்பட்டி ஜமீனுக்கு சொந்தமான இந்த மாஞ்சோலை எஸ்டேட்டும் அரசுடைமையாக்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் இந்த பிபிடிசி நிறுவனம் தன்னோட குத்தகை காலம் முடிகிற வரைக்கும் அந்த நிலத்தை பயன்படுத்திக்கலாம், அதன் பிறகு அரசு எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான் அன்றைக்கு போடப்பட்ட உத்தரவு. அதன் பிறகு 1976 வருடத்தில் இந்த மாஞ்சோலை எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பகுதிகளான எல்லாமே களக்காடு புலிகள் சரணாலயம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. இதை எதிர்த்து இந்த பிபிடிசி நிறுவனம் நீதிமன்றத்துக்கும் போச்சு. எங்கள் பகுதியில் புலிகள் காப்பகம் அமைக்கிறாங்க, புலிகள் சரணாலயமாக அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறத எதிர்த்து போனாங்க. ஆனால் அரசாங்கம் புலிகள் காப்பகம் அறிவிக்கப்பட்டது செல்லும் அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துச்சு. இந்த பிபிடிசி நிறுவனம் ஏற்கனவே இருக்கிற நிலத்தில் அந்த தேயிலை தோட்டங்களை பயன்படுத்திக்கலாம், புது பகுதிகளை, அதாவது அந்த 8000 ஏக்கர்லேயே சும்மா கிடக்கக்கூடிய பகுதிகளை மறுபடியும் தோட்டங்கள் பயன்படுத்தக்கூடாது, ஏற்கனவே இருக்கக்கூடிய தோட்டத்தை மட்டும் பயன்படுத்திக்கலாம், மீதிகள் எல்லாமே புலிகளோட சரணாலயமாகவே இருக்கும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருச்சு. அதன் பிறகு 2017 வருடத்தில் குத்தகை முடிஞ்ச உடனே அரசுகிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு பேச்சு வந்துச்சு. அப்போ போராட்டங்கள் அப்படிங்கிறது கூட நடந்துச்சு. அதன் பிறகு இப்போ இந்த 100 வருட குத்தகை முடிய போகுது அப்படிங்கிறதால இந்த மாஞ்சோலை அப்படிங்கிறது அரசுக்கு சொந்தமாக மாறப்போகுது. பிபிடிசி நிறுவனம் வழக்கு தொடுத்தாலும் கூட இதில் வெற்றி பெற முடியாது, தீர்ப்பு அரசாங்கத்துக்கு சாதகமாக வந்துருச்சு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாத்தையுமே காலி பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட இன்றைய நேரத்தில் ஒரு 542க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அந்த மாஞ்சோலை எஸ்டேட்டில் வேலை செய்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே விருப்ப ஓய்வுக்கான மனு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு கட்டாய விருப்ப ஓய்வு எல்லாருக்கும் அளிக்கப்படுது. அதில் வயசுக்கு தக்கன மாதிரி 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் நஷ்ட ஈடாக அவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஆனால் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள், எங்களுக்கு 45 வயசாகி போச்சு, 48 வயசாகி போச்சு, நாங்கள் 4 தலைமுறையாக இங்கே தான் வேலை செய்கிறோம், திடீர்னு இப்போ வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்கே போவோம், எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு கதிகலங்கி போய் நிற்கிறாங்க. என்ன காரணம்னா அவங்களோட பிள்ளைகள் அங்கே தான் படிக்கிறாங்க, அவங்களோட ரேஷன் கடை அங்கே தான் இருக்குது. திடீர்னு இப்போ அங்கேருந்து விரட்டப்பட்டால் சொந்த மாநிலத்துக்குள்ளேயே நாங்கள் எங்கே போய் அகதிகளாக மாற போகிறதா என்ன அப்படின்னு தெரியாமல் மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலம் கையகப்படுத்தப்படுறது இது எல்லாமே நியாயமான ஒரு நடைமுறை தான். பிபிடிசி அப்படிங்கிற பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி கிட்ட இத்தனை வருடம் குத்தகைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு அது அரசுடைமையாக ஆகுது. அது நல்ல விஷயம்தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த மக்களோட கோரிக்கை என்னன்னா, இந்த தேயிலை எஸ்டேட்டை அரசாங்கமே எடுத்து நடத்தணும், நாங்கள் அரசு ஊழியர்களாகவே பணியாற்றுறோம், எங்கள் எல்லாத்துக்கும் அரசு வேலையை போட்டு கொடுக்கணும், இந்த தேயிலை எஸ்டேட்டை அரசே நடத்தணும்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை வந்துருச்சு? அரசாங்கம் சாராய விற்கிது டாஸ்மார்க்கில், தேயிலை எஸ்டேட் நடத்தக்கூடாதா என்ன? கொஞ்சம் நியாயமாக யோசிச்சு பாருங்க. ஆனால் ஏன் அரசு செய்ய மறுக்குது அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமாக தெரியல. இல்லைனா உண்மையிலேயே அந்த 540 குடும்பமும் நடுத்தருவுக்கு வரக்கூடியதை தடுக்கவே முடியாது. வேலை செய்கிற இடத்துலேருந்து உன்னை விரட்டி விட்டாச்சு, உனக்கு வேறு எதுவுமே தெரியாது, இங்கே மட்டும்தான் நீ இருப்ப அப்படின்னு அவங்கள துரத்தி விட்டா எங்கே போவாங்க சொல்லுங்கள்? அந்த பிள்ளைகள் வேறு பள்ளிக்கூடத்துக்கு போகணும், அங்கே வசிக்கவே முடியாதுங்க. புலிகள் சரணாலயம், அதுவும் இனிமேல் புலிகள் சரணாலயமாக அறிவிக்கப்படும். அதுக்கு அவர்கள் சொன்ன மாதிரி அந்த தேயிலை எஸ்டேட்டை அரசாங்கம் நடத்துறதுல என்ன தப்பு? செய்ய மாட்டாங்க. ஏன்னா மாஞ்சோலை அப்படிங்கிறது திமுகவோட ஒரு கருப்பு பக்கம், திமுகவோட முகத்திரையை கிழிக்கக்கூடிய ஒரு சொல் மாஞ்சோலை. இதே மாஞ்சோலை எஸ்டேட் தொழிலாளர்கள் 1999 வருடம் ஜூலை மாதம் 23 தங்களோட கூலி, அன்னைக்கு தினசரி கூலி 70 ரூபாயா இருந்தது, இன்னைக்கு 542 ரூபா கூலியோட அவங்க எல்லாமே இப்போ அங்கேருந்து விரட்டப்படுறாங்க. 70 ரூபா கூலியை 100 ரூபாயை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரகத்தை நோக்கி ஒரு பேரணி போகிறாங்க. எந்த வன்முறையுமே அதில் இல்லை. அதில் போய் அவர்களை லத்தியால் அடித்து, லத்தி சார்ஜ் பண்ணி அடித்து எல்லாம் மக்கள் அலறி அடிச்சுக்கிட்டு தாமிரபரணி ஆற்றில் விழுந்து 17 பேர் செத்து போனாங்க. திமுக அரசோட அரச பயங்கரவாதம் அப்படிங்கிறது அன்னைக்கு அப்பாவி மாஞ்சோலை எஸ்டேட் தொழிலாளர்கள் மீது ஏவப்பட்டுச்சு, 17 பேர் கொல்லப்பட்டார்கள். இந்த கருப்பு பக்கம் மாஞ்சோலை அப்படிங்கிற ஒரு எஸ்டேட் இருந்தாலே காலங்காலத்துக்கும் திமுகவுக்கான கெட்ட பேர் வரும் அப்படிங்கிறதால தானோ என்னமோ இன்னைக்கே அந்த மாஞ்சோலை எஸ்டேட்டை அரசு ஏற்க மறுத்தது, அதை ஏற்று நடத்த மறுக்கிறாங்க.
அப்போ இந்த எஸ்டேட் அப்படிங்கிறதே ஒன்று இல்லாமல் போயிட்டா அந்த மாஞ்சோலை படுகொலை அப்படிங்கிறது பிற்காலத்தில் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு தெரியாமலே போயிடும். திமுக ஆட்சியில் எப்பவும் போல பாலாறும் தேனாரும் தான் ஓடிச்சின்னு மக்கள்கிட்ட நிறுவலாம் அப்படிங்கிறதுக்காக 540 குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வரப்போகுதோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் 4 தலைமுறைகளாக தாங்கள் வசித்து வந்த அந்த இடத்தை விட்டு கிளம்பும்போது கண்ணீர் மல்க கதறி துடிக்கிறத பார்க்கும்போது நெஞ்சமெல்லாம் பதறுது. உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.